கார்த்திக் தீபா சீரியல் ஜனவரி 7ஆம் தேதி எபிசோடுக்கான ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். என்ன நடக்குதுன்னா, அந்த கலசத்தை கொண்டுட்டு வந்ததோட சந்திராவுக்கு செம்ம பயம். ஏன்னா கண்டிப்பாக அந்த டிரைவருக்கு உண்மை தெரிஞ்சு போயிருக்கோம் அப்படின்னு சந்திரா பயப்படுறாங்க. சந்திரா நேரா சிவனாண்டியை வந்து பார்க்க, சிவனாண்டி ஆல்ரெடி டென்ஷன்ல இருக்காரு. அந்த சாமுண்டி சரி அத்தனை பேருக்கு முன்னாடி நம்மளை இப்படி அவமானப்படுத்திட்டாலே அந்த கலசம் திரும்பி அவ கைக்கு வராது, அவளை அவமானப்படுத்தலான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம், கடைசியில இப்படி ட்விஸ்ட் ஆகிட்டே அப்படின்னு அந்த சிவனாண்டி செம்ம டென்ஷன்ல இருக்காரு. அப்ப அங்க சந்திரா வராங்க. சந்திரா வந்ததோட சிவனாண்டி கேக்குறாரு, அந்த கலசம் எப்படி மறுபடியும் வீட்டுக்கு வந்துச்சு அப்படின்னு. அப்ப சந்திரா சொல்றாங்க, இங்க பாருங்க, அந்த டிரைவர் எப்படியோ அந்த கலசம் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டான். அந்த கலசம் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிருந்தா கண்டிப்பா என்ன பத்தின உண்மையும் அவனுக்கு தெரிய வந்திருக்கும். கண்டிப்பா அக்கா கிட்ட அவன் போட்டு கொடுக்காம இருக்க மாட்டான். நான் என்ன பண்ண போறேனோ தெரியல அப்படின்னு சொல்ல சிவனாண்டி சொல்றாரு, இங்க பாரு சந்திரா, நீ கவலைப்படாத அப்படின்னு. அப்ப சந்திரா சொல்றாங்க, இங்க பாருங்க, என் அக்கா காரிக்கு மட்டும் நான் இந்த மாதிரி பின்னாடி நின்று வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அவ கண்டிப்பா என்ன சும்மா விட மாட்டான். வீட்டை விட்டு கண்டிப்பா துரத்திடுவா. அவளை நான் எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியல அப்படின்னு சிவனாண்டி சொல்றாரு, இங்க பாரு, இந்த விஷயத்த மட்டும் நீ எப்படியாவது சமாளிச்சிட்டியன்னா, அவ திமுறா இன்னைக்கு கோவில்ல பேசினா பாரு, அவ பொண்ணுக்காக தான் இந்த கும்பாபிஷேகத்தை பண்ணியிருக்கா. அவ பொண்ணோட கல்யாணம் ஒழுங்கா நடக்க போறதே கிடையாது. அவ பொண்ணு கல்யாணத்துல சேர்த்து வச்சு ஆப்பு வைக்கிறேன் அப்படின்னு சிவனாண்டி சொல்றாரு. அப்ப சந்திரா சொல்றாங்க, அதுக்கு தானங்க இத்தனை நாளும் நான் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரத்துல சிவனாண்டி நேரா சந்திரா கிட்ட, இங்க பாரு சந்திரா, ரொம்ப நேரம் என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன்னா கண்டிப்பா அந்த சாமுண்டீஸ்வரிக்கு சந்தேகம் வரும். அதனால நீ நேரா வீட்டுக்கு போ அப்படின்னு. இது கேட்டதோட சந்திராவும், சரிங்க, நீங்க சொல்றதும் சரிதான், ஆனா நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, நடக்க போற அந்த ரேவதியோட கல்யாணத்துல சேர்த்து வச்சு அந்த சாமுண்டீஸ்வரிய அவமானப்படுத்தலாம் அப்படின்னு சொல்ல, இது கேட்டுட்டு சிவனாண்டியும் சரி சந்திரா அப்படின்னு சொல்ல, நம்ம சந்திரா அந்த இடத்துல இருந்து வீட்டுக்கு போறாங்க. வீட்டுல நம்ம சாமுண்டீஸ்வரி நேரா அந்த கார்த்தியை பார்த்து, இங்க பாருப்பா டிரைவர், என் மனசு இன்னைக்கு நிறைஞ்சு போச்சு. கடைசி நேரத்துல அந்த கலசத்தை கொண்டு வந்து என்னை ரொம்ப சந்தோஷப்படுத்திட்டேன். அந்த கலசம் மட்டும் வராம இருந்துச்சுன்னா கடைசி நேரத்துல அந்த சிவனாண்டிக்கு முன்னாடியும் ஊருக்கு முன்னாடியும் நான் அவமானப்படுற மாதிரி இருந்திருக்கும். கடவுளா பார்த்து உன்னை அனுப்பி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி சாமுண்டீஸ்வரி நம்ம கார்த்திகை பார்த்து புகழ்ந்துகிட்டு இருக்காங்க. அப்ப ராஜா சொல்றாரு, ஆமாப்பா, இன்னைக்கு நீ அந்த கலசத்தை கொண்டு வந்ததோட எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அப்படின்னு. அதே நேரத்துல சந்திரா சொல்றாங்க, அக்கா, என்னக்கா நடக்குதுங்க, உங்களுக்கு இன்னுமா புரியல? இங்க பாருங்க, அவன் கண்டிப்பா திட்டம் போட்டு இதையெல்லாம் பண்ணியிருக்கான். அவன் இந்த வீட்டுக்குள்ள இருந்து கலசத்தை எடுத்துட்டு போய் காப்பாத்தி கொண்டு வர மாதிரி கொண்டு வந்து இவ்வளவு பெரிய பிரச்சனையை பண்ணியிருக்கான். ஆனா நீங்க எல்லாரும் சேர்ந்து அவனை ரொம்ப பாராட்டுறீங்க. எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லக்கா. அவன் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு. ஆனா உங்க யாருக்குமே அவன் தப்பு பண்ணியிருக்கான் அப்படிங்கிறது தெரியவே மாட்டேங்குது, புரியவே மாட்டேங்குது. அக்கா, நீ பண்றது ரொம்ப தப்பு, அவனை நம்பாத அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, இங்க பாருங்க சித்தி, நீங்க சொல்ற விஷயத்த கண்டிப்பா என்னால ஏத்துக்கவே முடியாது. ஏன்னா அந்த டிரைவர் கலசத்தை தேடும் பொழுது நான் கூடவே தான் இருந்தேன். ஒரு ரவுடி வந்துட்டு அந்த கலசத்தை தூக்கிட்டு போயிருக்கான். அவன் கொண்டு போய் சேட்டுக்கிட்ட கொடுத்துட்டான். சேட்டு கொண்டு போய் கொரியர் கம்பெனில அதை வித்துட்டாரு. அவர்கிட்ட இருந்து நாங்க வாங்குறதுக்குள்ள எவ்வளவு கஷ்டப்பட்டோம் தெரியுமா? இந்த டிரைவர் தான் அந்த கொரியரை மிரட்டி அவன்கிட்ட இருந்து இந்த கலசத்தை கொண்டு வந்தாங்க. இவர் வரலைன்னா கண்டிப்பா அந்த கலசத்தை வாங்கிருக்கவே முடியாது, அது தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு. அப்ப சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, அப்படியா ரேவதி அப்படின்னு. ரேவதி சொல்றாங்க, ஆமாம்மா, இவர் மட்டும் இல்லைன்னா அந்த கலசம் நம்ம கைக்கே வந்திருக்காது. இவர் வந்ததுனாலதான் அந்த கலசமே திருப்பி வந்திருக்கு அப்படின்னு. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருப்பா டிரைவர், எனக்கு நீ ரொம்ப பெரிய உதவி பண்ணிருக்க அப்படின்னு. அப்ப டக்குன்னு சந்திரா சொல்றாங்க, அக்கா, உனக்கு இப்ப கூடயா புரியல? நீ ஏன்க்கா இப்படி முட்டாளா இருக்க? இங்க பாரு, அந்த டிரைவர் அத்தனை பேரையும் ரெடி பண்ணி ஒரு பெரிய நாடகத்தை போட்டிருக்கான் உன் மனசுல மறுபடியும் இடம் பிடிக்கிறதுக்காக. இது தெரியாம நீ பாட்டுக்கும் கண்மூடித்தனமா அந்த டிரைவரை நம்பிக்கிட்டு இருக்க. இங்க பாருக்கா, தயவு செஞ்சு அவனை நம்பாத அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, சித்தி, உங்களுக்கு அந்த டிரைவரை சுத்தமா பிடிக்காது அப்படின்னு தெரியும். அதுக்காக இப்படி கண்டதுக்கும் அவரை பறிபோலிக்கிட்டே இருக்காதீங்க. அந்த கலசத்தை தேடுற வரைக்கும் கண்டுபிடிக்கிற வரைக்கும் நான் தான் அவரு கூட இருந்தேன். ஒரு பாயிண்ட்ல கூட அவரு அப்படி பண்ணிருப்பாருன்னு எனக்கு கொஞ்சம் கூட சந்தேகமே வரல அப்படின்னு. அப்ப சாமுண்டீஸ்வரி நேரா சந்திராவை பார்த்து, சந்திரா, உனக்கு அந்த டிரைவரை பிடிக்காதுன்னு தெரியும். ஆனா இன்னைக்கு நடந்த விஷயத்துல அந்த டிரைவர் இல்லைன்னா இந்த கும்பாபிஷேகமே ஒழுங்கா நடந்திருக்காது. அதுக்காவது அவனுக்கு நன்றி சொல்லணும்ல அப்படின்னு. அப்ப சந்திரா சொல்றாங்க, அக்கா, வேணும்னா பாருங்க, நாளை பின்ன இந்த கலசம் காணாம பணத்துக்கு நான் தான் அப்படின்னு சொல்ல போறான். ஏன்
நான் அந்த சிவனாண்டி கூட சேர்ந்துக்கிட்டு உன்னை பழி வாங்குறதுக்காக இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு கண்டிப்பா அவன் ஒரு நாள் சொல்ல போறான். அதையும் நீ நம்ப தான் போற பாரு அப்படின்னு. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, ஏன் சந்திரா இப்படி பேசுற அப்படின்னு. அப்ப அந்த மயில் வாகனம் நினைக்கிறாரு, இவங்க என்ன தேவையில்லாம இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, இதை யாருமே கேட்கவே இல்லையே அப்படின்னு. சந்திரா நேரா சாமுண்டீஸ்வரி கிட்ட, அக்கா வேணும்னா பாருங்க, நாளை பின்ன அவன் என் மேல பழிய போட போறான், நீங்க வந்துட்டு என்னை இந்த வீட்டை விட்டு அனுப்ப போறீங்க அப்படின்னு. இதை கேட்டதோட ரேவதி சொல்றாங்க, சித்தி நீங்க ஏன் இப்படி கண்டபடி உளறீங்க? கண்டிப்பா அப்படியெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நீங்க எப்படி இந்த வீட்டுக்கு துரோகம் பண்ணுவீங்கன்னு சொன்னதோட நாங்க எப்படி நம்புவோம்? இங்க பாருங்க சித்தி, தேவையில்லாம நீங்க அந்த டிரைவர் மேல உள்ள கோபத்துல கண்டபடி உளராதீங்க அப்படின்னு. இதை கேட்டதோட அந்த ரேவதி சொல்றாங்க, இங்க பாருங்க சித்தி, போயிட்டு ரெஸ்ட் எடுங்க, நீங்க ரொம்ப குழப்பத்துல இருக்கீங்க அப்படின்னு. சாமுண்டீஸ்வரி நேரா கார்த்தியை பார்த்து, இங்க பாரு டிரைவர், நீ என் குடும்பத்துக்கு ரொம்ப பெரிய உதவி பண்ணியிருக்க. அதே மாதிரி ரேவதியோட நிச்சயதார்த்தத்துல உன் மேல எல்லாருமே சேர்ந்து பழி போட்டிருக்காங்க. அதையும் நீ கண்டிப்பா உன் மேல எந்த தப்பும் இல்லைன்னு நிரூபிப்பண்ணி எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, கண்டிப்பா மேடம், கண்டிப்பா என் மேல எந்த தப்பும் இல்லைங்கிறத நிரூபிப்பேன், நீங்க நம்பிக்கை வச்ச வரைக்கும் ரொம்ப நன்றி அப்படின்னு. ராஜே கேக்குறாரு, இங்க பாருப்பா, இந்த குடும்பத்துக்காக நீ எவ்வளவு பண்ணிருக்க அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, இந்த குடும்பத்துக்குள்ள ஃபர்ஸ்ட் நான் ஒரு வேலையாளாதான் வேலைக்கு சேர்ந்தேன். அதுக்கப்புறம் இந்த குடும்பத்து மேல உள்ள ஒவ்வொருத்தர் மேலேயும் எனக்கு ரெஸ்பெக்ட் வந்துச்சு. அதான் இந்த குடும்பத்துக்கு என்ன நடந்தாலுமே காப்பாற்றணும் அப்படிங்கிறது என் பொறுப்பாகிட்டு அப்படின்னு. இது கேட்டதோட ராஜா சொல்றாரு, உன்ன மாதிரி ஒரு டிரைவர் கிடைச்சதுக்கு நாங்க எல்லாருமே ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்ல. கார்த்தி சொல்றாரு, நான் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு தான் நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்ல. சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருப்பா டிரைவர், கண்டிப்பா உனக்கு நான் நன்றி கடன் ஒரு நாள் செலுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாமுண்டீஸ்வரி அந்த இடத்துல இருந்து போறாங்க. எல்லாருமே அந்த இடத்துல இருந்து போனதோட அந்த சந்திரன் இங்கேருந்து வராங்க. வந்துட்டு நேரா கார்த்தியை பார்த்து, இங்க பாரு, நீ என்ன திட்டத்தோட இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்க அப்படின்னு எனக்கு தெரியல, ஆனா உன்னை இந்த வீட்டை விட்டு துரத்தாம நான் கண்டிப்பா விட மாட்டேன். என் அக்கா கரைக்கிட்ட என்ன மாட்டி விடலாம் அப்படின்னு பாக்குறியா அப்படின்னு. அப்ப கார்த்தி நேரா சந்திராவை பார்த்து முறைச்சுட்டு அந்த இடத்துல இருந்து போறாரு. அப்ப சந்திரா நினைக்கிறாங்க, இவன் என்ன நம்மளை பார்த்து இப்படி முறைச்சிட்டு போறான், ஒருவேளை நம்ம தான் இதெல்லாம் பண்ணோம் அப்படின்னு அவனுக்கு தெரியுமா? அவன் இப்படி அமைதியா போறத பார்த்தாலும் கொஞ்சம் பயமா தான் இருக்கு அப்படின்னு சந்திரா நினைக்கிறாங்க. கார்த்தி நேரா அவரோட ரூமுக்கு போக அதே நேரத்துல அந்த மயில் வாகனம் நேரா கார்த்தியை போய் பாக்குறாரு. அப்ப மயில் வாகனம் நேரா கார்த்தியை பார்த்து, இங்க பாருப்பா டிரைவர், நீ எவ்வளவு சூப்பரா அந்த கலசத்தை கொண்டுட்டு வந்த, அதை நினைக்கும் பொழுது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நீ இந்த வீட்டுக்காக எவ்வளவு பண்ற, நீ ரொம்ப ஹீரோ தான்ப்பா அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, சரி சரி அப்படின்னு. அப்ப மயில் வாகனம் சொல்றாரு, சரி, இந்த கலசத்தை யார் வந்துட்டு இங்கேருந்து எடுத்திருப்பானோ உனக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? எப்படி இந்த கலசம் எப்படி அந்த ரவுடி கிட்ட போனுச்சு அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, அது இந்த வீட்டுல உள்ளவங்க ஒருத்தவங்க தான் அந்த வேலையை பார்த்திருக்காங்க அப்படின்னு. இதை கேட்டதோட மயில் வாகனம் ஷாக் ஆகி, என்னப்பா டிரைவர் சொல்ற, இந்த வீட்டுல உள்ள ஒருத்தவங்களா, யார் அது அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, வேற யாரு, இந்த வீட்டுல உள்ள உங்க சின்ன மாமியார் சந்திரா தான், அவங்க தான் இந்த கலசத்தை எடுத்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு. இதை கேட்டதோட மயில் வாகனம் ஷாக் ஆகுறாரு. என்னப்பா சொல்ற, என் சின்ன மாமியார எப்படி பண்ணாங்க, அவங்களாம் இந்த வீட்டுல உள்ள கலசத்தை எடுத்து கொடுத்தாங்க அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, ஆமா, அவங்க தான் அந்த ரவுடி கிட்டே எடுத்து கொடுத்துருக்காங்க, அந்த ரவுடி என்கிட்டயே சொன்னான் அப்படின்னு. இதை கேட்டதோட மயில்வாகனம் சொல்றாரு, அவங்க இதுக்கு இந்த கலசத்தை எடுத்து கொடுத்துருக்கணும் அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, அதான் எனக்கு புரியல, அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத நான் கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சிருப்பேன் அப்படின்னு. அப்ப மயில்வாகனம் சொல்றாரு, ஒருவேளை அந்த லேடி தான் இந்த லேடியா, ஏதோ ஒரு லேடி பின்னாடி இருக்காங்கன்னு சொன்னீங்க, அது இவங்க தானா அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, அது வேற ஆளு, இது வேற ஆளு அப்படின்னு. இதை கேட்டதோட மயில்வாகனம் சொல்றாரு, ஏன்பா இதை நீ முன்னாடியே சாமுண்டீஸ்வரி அத்தை கிட்ட சொல்லலாம்ல, சந்திரா தான் இந்த வீட்டுல உள்ள கலசத்தை எடுத்து கொடுத்தாங்க அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, இப்போதைக்கே என்னால சொல்ல முடியாது, தகுந்த ஆதாரம் இல்லாம நான் எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு. அப்ப மயில்வாகனம் சொல்றாரு, அப்புறம் என்னப்பா, தகுந்த ஆதாரத்தை வச்சு சந்திரா மேடத்தை மாட்டி கொடுக்க வேண்டியதுதான். அவங்க சாமுண்டீஸ்வரி அத்தைகிட்டே இருந்துட்டு எவ்வளவு பெரிய வேலையை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நான் அவங்க இப்படி பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை சிலம்பம் அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, நான் கூட எதிர்பார்க்கல, அவங்க சொந்த தங்கச்சி தானே, அவங்க இந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. கூடிய சீக்கிரம் அவங்க மேல மிஸ்டேக் இருக்கு அப்படிங்கிறத நான் கூடிய சீக்கிரம் சாமுண்டீஸ்வரி மேடத்துக்கிட்ட நிரூபிப்பேன் அப்படின்னு. இதை கேட்டதோட மயில் வாகனம், இங்க பாருப்பா, நீ நிரூபிப்ப அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு, நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் உனக்கு என்ன ஹெல்ப் வேணும்னா பண்றேன் அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, சரி அப்படின்னு. அதுக்கப்புறம் மயில் வாகனம் சொல்றாரு, சரிப்பா சிலம்பம், நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்ப கார்த்தி நினைக்கிறாரு, இந்த சந்திரா எதுக்காக இப்படி பண்றாங்க,
சாமுண்டீஸ்வரி அத்தைக்கு எதிராக இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தான் பண்றாங்க. ஆனா அப்படி சாமுண்டீஸ்வரி அத்தை அவங்களுக்கு என்ன பண்றாங்க, எதுக்காக பழி வாங்கணும் அப்படிங்கிற இப்படிப்பட்ட ஒரு நோக்கத்தை பண்றாங்க அப்படின்னு கார்த்திகே ஒரே சந்தேகமா இருக்கு. இன்னொரு பக்கம் சாமுண்டீஸ்வரி சாப்பிட்றதுக்காக உட்கார்றாங்க. வீட்டில் உள்ள எல்லாருமே டைனிங் டேபிளில் உட்காந்துருக்காங்க. அதே நேரத்தில் ரேவதி, ரோகிணி மற்றும் நம்ம சந்திரா 3 பேரும் தான் நிற்கிறாங்க. அதே நேரத்தில் சாமுண்டீஸ்வரி அந்த இடத்துக்கு வராங்க. வந்ததோட மயில் வாகனம் எந்திரிச்சு வாங்கத்த அப்படின்னு சொல்லி வணக்கம் வைக்கிறாங்க. சாமுண்டீஸ்வரியை சரிங்க மாப்பிள்ள உட்காருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மயில் வாகனம் உட்கார்ந்ததோட சாமுண்டீஸ்வரி நேராக மயில் வாகனத்துக்கிட்ட சரி எங்கே அந்த டிரைவர் அப்படின்னு கேட்க மயில் வாகனம் சொல்கிறாரு எங்கன்னு தெரியலையே இங்கே தான் எங்கேயாவது இருப்பார் அப்படின்னு. அப்போ சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க போயிட்டு அந்த டிரைவரை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு. மயில் வாகனமும் சரி அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியை கூப்பிட்றதுக்காக போகிறாங்க. அதே நேரத்தில் சந்திரா நினைக்கிறாங்க இப்போ எதுக்கு அக்கா அந்த டிரைவரை கூப்பிட்றா அப்படின்னு. அப்போ மயில் வாகனம் நேராக கார்த்தியை போய் பார்க்குறாங்க. கார்த்தி அங்கே இங்கேயும் நடந்துக்கிட்டு இருக்காரு. மயில் வாகனம் நேராக கார்த்திக்கிட்ட என்ன டிரைவர் அங்கே இங்கேயும் நடந்து தீவிர யோசனையாக இருக்கு அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு சும்மாதான் அப்படின்னு. மயில் வாகனம் சொல்கிறாரு இங்கே பாரு ஆபத்து ஒன்று அழைக்கிது வா அப்படின்னு. கார்த்தி கேட்குறாரு ஆபத்தா யார் அப்படின்னு. அப்போ மயில் வாகனம் சொல்கிறாரு வேற யாரு உங்க மேடம் தான் சாமுண்டீஸ்வரி அத்தை கூப்பிடுறாங்க வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியை பிடிச்சி அழைச்சிட்டு போகிறாங்க. அப்போ மயில் வாகனம் போயிட்டு அத்தை கார்த்தி வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்கார்றாரு. டிரைவரை பார்த்து நேராக சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க உட்காந்து சாப்பிடு அப்படின்னு. இதை பார்த்ததோட பேரதிர்ச்சி ஆகுறாங்க சந்திரா. அப்போ கார்த்தி சொல்கிறாரு பரவாயில்ல மேடம் நான் லேட்டாக சாப்பிட்டுக்கிறேன் நீங்கள் எல்லாரும் சாப்பிடுங்க அப்படின்னு. அப்போ சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க இங்கே பாரு நீ இன்னைக்கு எனக்கு பண்ண ஹெல்ப்பு நான் ரொம்ப மனசு நிறைஞ்சு போய் இருக்கேன். உனக்கு நன்றி கடன் செலுத்துறதுக்காக தான் நான் உன்னை என் கூட உட்காந்து சாப்பிட சொன்னேன் உட்காருப்பா அப்படின்னு. அப்போ கார்த்தி உட்கார போகிறாரு. அப்போ இதை பார்த்துட்டு ரேவதி சந்தோஷப்படுறாங்க. அப்போ டக்குன்னு சந்திரா ஏய் ஒரு நிமிஷம் நெல்லு அப்படின்னு சொல்ல இதை பார்த்துட்டு சாமுண்டீஸ்வரி ஷாக் ஆகுறாங்க. உட்காரப்பான கார்த்தி நிற்கிறாரு. அப்போ சாமுண்டீஸ்வரி கேட்குறாங்க ஏன் சந்திரா என்னாச்சு அப்படின்னு. சந்திரா சொல்கிறாங்க அக்கா உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா இவன் எப்பேற்பட்ட பிளான் போட்டு உன்னை ஏமாத்துறான் ஆனால் ஒன்றும் தெரியாத மாதிரி இருக்கு அப்படின்னு. அக்கா நீ இவனை தேவையில்லாம நம்பிக்கிட்டு இருக்க இவன் நல்லவனே கிடையாது இவனை பொறி. அப்ப டக்குன்னு ராஜா சொல்றாரு சந்திரா இதெல்லாம் என்ன பழக்கம் ஒருத்தவங்க சாப்பிட்றதுக்காக உட்கார்றாங்க அவங்கள இப்படி சாப்பிட்ற இடத்துல இன்சல்ட் பண்றது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா உனக்கு கொஞ்சம் கூட மூளையே இல்லையா உட்காந்து சாப்பிட சொன்னது சாமுண்டீஸ்வரி நீ ஏன் இதுக்கு இடையில வர்ற அப்படின்னு. இதை கேட்டதோட சந்திரா செம்ம டென்ஷன் ஆகுறாங்க. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க இங்க பாரு சந்திரா அவன் பண்ணது தப்பு அப்படிங்கிறத பத்தி நான் எதுவும் சொல்லல உனக்கு அவனை பிடிக்காது அது ஓகே தான். ஆனா இன்னைக்கு இவன் பண்ணதுனாலதான் நான் இன்னைக்கு அவமானப்படாம இருந்தேன். அந்த சிவனாண்டிக்கு முன்னாடி எந்த விட அசிங்கமும் படாம இருந்தேன். அதுக்கு முக்கிய காரணமே இந்த கார்த்தி தான் இந்த டிரைவர் தான். அப்படி இருக்கையில இவனை ஒரே ஒரு வாட்டியாவது கௌரவிக்க வேண்டியது என்னுடைய கடமை. அதனாலதான் இவனை நான் உட்காந்து சாப்பிடுன்னு சொன்னேன் அப்படின்னு. அப்ப ராஜா நேரா கார்த்தியை பார்த்து இங்கே பாருப்பா நீ உட்காந்து சாப்பிடுப்பா அப்படின்னு சொல்ல அப்போ சந்திரா சொல்கிறாங்க அக்கா நீ பண்ணுற வேலைக்கு கண்டிப்பாக ஒரு நாள் உனக்கு பிரச்சனை வரும் அப்படின்னு. அப்போ சாமுண்டீஸ்வரியா இங்கே பாரு சந்திரா அதை பற்றி அப்புறம் பார்த்துக்கலாம் இப்போதைக்கு இந்த டிரைவருக்கு சாப்பாடு கொடுக்க வேண்டியது என் கடமை அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியை உட்கார சொல்கிறாங்க. கார்த்திக்கு ரேவதியும் ரோகிணியும் சாப்பாடு பரிமாறுறாங்க. இதை பார்த்துட்டு மயில் வாங்கின சொல்கிறாரு அத்தை நான் ஒன்று சொல்லுவேன் நீங்கள் கோவப்பட மாட்டீங்களே அப்படின்னு. சாமுண்டீஸ்வரி கேட்குறாங்க அப்படி நீ என்ன சொல்ல போற அப்படின்னு. மயில் வாகனம் சொல்றாரு இது வரைக்கும் இந்த டேபிள்ல எங்களை தவிர வேற எந்த ஆம்பளையும் உட்காந்து சாப்பிட்டது கிடையாது. ஆனா இப்படி உட்காந்து சாப்பிட்றது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரியும் சரிங்க மாப்பிள்ள சாப்பிடுங்க அப்படின்னு சொல்ல உடனே மயில் வாகனம் சாப்பிட்றாரு. அப்ப மயில் வாகனம் வேகமா சாப்பிட்றத பார்த்துட்டு சாமுண்டீஸ்வரி சிரிக்கிறாங்க. அப்ப நம்ம ரேவதி இதை பார்த்துட்டு அம்மா இந்த மாதிரி நீங்க கலகலப்பா சிரிச்சு ரொம்ப நாள் ஆகிருச்சு இதே மாதிரி நீங்க சிரிச்சு சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்ல சாமுண்டீஸ்வரியும் சரி ரேவதி அப்படின்னு சொல்றாங்க. இதை பார்த்துட்டு சந்திரா டென்ஷன் ஆகுறாங்க. அப்ப சாமுண்டீஸ்வரி நேரா கார்த்தியை பார்த்து இங்க பாருப்பா அந்த கலசம் காணாம போனதை நீ கண்டுபிடிச்சது எனக்கு இன்னுமே வந்துட்டு மெய் சிலிர்க்குது அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு இங்க பாருங்க நான் ஒரு விஷயம் சொல்லுவேன் அதை கண்டிப்பா உங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியாது அப்படின்னு. சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க அப்படி என்ன விஷயம்ப்பா அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு அந்த கலசம் காணாம போயிடுச்சுல்ல இந்த வீட்டுல உள்ளவங்க யாரோ ஒருத்தவங்க உதவி பண்ணியிருக்காங்க அப்படின்னு. இது கேட்டதோட சந்திரா ஷாக் ஆகுறாங்க. சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க இந்த வீட்டுல உள்ள ஒருத்தவங்களா அப்படின்னு. அப்ப டக்குன்னு சந்திரா சொல்றாங்க எனக்கு அப்பவே தெரியும்க்கா நான் தான் அப்பவே சொன்னேனே இவன் கண்டிப்பா என்னதான் சொல்லுவான்னு அப்படின்னு. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க நீ ஏன் சந்திரா பதட்டப்படுற உன்னதான் அவன் எதுவுமே சொல்லவே இல்லையே அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு ஆமா இந்த வீட்டுல உள்ள யாரோ ஒருத்தவங்க அப்படின்னு தான் சொன்னேன் நான் உங்க பேரை சொல்லவே இல்லை அப்படின்னு. இதை கேட்டதோட சந்திரா சொல்றாங்க ஆமா
நீ அங்கே சுற்றி இங்கே சுற்றி கடைசியில் என்கிட்ட தான் வருவ அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். அதான் நான் முன்கூட்டியே சொல்லிட்டேன். உனக்கு சுத்தமாக என்னை பிடிக்கவே பிடிக்காது. அதுக்காக தான் எனக்கும் அக்காவுக்கும் பிரச்சனையை தூண்டி விடுறதுக்காக நீ இப்படி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு. இதை கேட்டதோட கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாருங்க, நான் இன்னும் உங்கள் பேரை சொல்லவே இல்லை. அவங்க யார் அப்படிங்கிறத நிரூபிக்கணும். அதுக்கு எனக்கு ஆதாரம் வேணும் அப்படின்னு. அப்போ சாமுண்டீஸ்வரர் சொல்கிறாங்க, அப்படி இந்த வீட்டுக்குள்ளே நமக்கு எதிராக இருக்கிறது யார் அப்படின்ட்டு மயில் வாகனத்தை பார்த்து முறைக்க மயில் வாகனம் சொல்கிறாரு, இங்கே பாருங்க அத்தை, உண்மையாகவே சொல்கிறேன், எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அத்தை, நான் அப்படி பண்ணுற ஆளெல்லாம் கிடையாது அப்படின்னு. சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, எனக்கும் நல்லா நம்பிக்கை இருக்கு மாப்பிள்ள, நீங்கள் கண்டிப்பாக அதுக்கு லாய்க்கே இல்லை அப்படின்னு. அப்போ சந்திரா சொல்கிறாங்க, என்னக்கா அப்போ நீ என்ன சந்தேகப்பட போறியா அப்படின்னு. சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாரு சந்திரா, நான் எதுவுமே சொல்லவே இல்லை. இங்கே பாருப்பா டிரைவர், நீ கண்டிப்பாக நிரூபிப்ப அப்படிங்கிறது எனக்கு நம்பிக்கை இருக்குது. நீ இன்னைக்கு கலசத்தை கொண்டுட்டு வந்த பாரு, எனக்கு அப்பவே உன் மேலே நம்பிக்கை வந்துச்சு. கண்டிப்பாக நீ இந்த வீட்டில் யார் அப்படி வந்துட்டு கருப்பாட வேலை பண்ணுறா அப்படிங்கிறத நீ கண்டிப்பாக கண்டுபிடிப்ப அப்படின்னு இனிமேல் எனக்கு நம்பிக்கை இருக்குது. அதே மாதிரி ரேவதியோட நிச்சயதார்த்த அன்னைக்கு எதுக்காக எல்லாரும் சேர்ந்து ஓ மேலே பழி போட்டாங்க அப்படிங்கிறதும் கூடிய சீக்கிரம் தெரிய வரணும் அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தி சொல்கிறாரு, கண்டிப்பாக மேடம், நான் ஆதரத்தோட நிரூபிப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சாமுண்டீஸ்வரர் சொல்கிறாங்க, இங்கே பாருப்பா, நாளைக்கு வந்துட்டு ரேவதியோட பந்தக்கால் நடுற விழா நடக்கணும். நீ தான் அதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் கரெக்டாக பண்ணணும் அப்படின்னு. அப்போ கார்த்திக் சொல்கிறாரு, கண்டிப்பாக மேடம், எல்லாத்தையும் நான் பொறுப்பாக பண்ணிடுறேன் அப்படின்னு. அப்போ சந்திரா சொல்கிறாங்க, நல்லா இருக்குக்கா, ஏற்கனவே நிச்சயதார்த்தத்தில் அவ்வளோ பெரிய பிரச்சனை வந்துச்சு, இப்போ இவனை பந்தக்கால் நட சொல்கிறியா அப்படின்னு. அப்போ சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாரு, தப்பை நிரூபிக்க வேண்டியது அவன் கடமை. அவன் இந்த வீட்டில் உள்ள வேலைக்காரன், அவன் இந்த வேலையெல்லாம் செஞ்சு தான் ஆகணும். அதனால அவன்கிட்ட தான் இந்த பொறுப்பை கொடுப்பேன். அப்போ தான் வந்துட்டு இதில் என்ன தப்பு இருக்குது அப்படிங்கிறத அவன் கண்டுபிடிப்பான் அப்படின்னு. இது கேட்டதோட சந்திரா சொல்கிறாங்க, அக்கா நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா கோவமாக அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. அப்போ சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, அவளுக்கு ஒன்று பிடிக்காதில்ல, அதனால தான் அவள் இப்படி சொல்கிறா, உன் மேலே கோவப்படுறா, மற்றபடி உன் மேலே எந்தவித இதுவும் இல்லை அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்திகம் சரி பரவாயில்ல அப்படின்னு. அப்போ ரேவதி சொல்கிறாங்க, இங்கே பாருங்க டிரைவர், இந்த மாதிரி அம்மா கலகலப்பாக உட்காந்து பேசி இது வரைக்கும் நாங்கள் பார்த்ததே கிடையாது. அம்மா இப்படி கலகலப்பாக இருந்து பேசுகிறத பார்த்தா எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தியும் சரி அப்படிங்கிறாரு. அதே நேரத்தில் அந்த சாமுண்டீஸ்வரி வந்துட்டு சொல்கிறாங்க, இங்கே பாரு ரேவதி, உன்னோட கல்யாணம் மட்டும் நல்லபடியாக நடந்துட்டா போதும் அப்படின்னு. அப்போ ரேவதி வைக்கப்பட அப்போ ரோகிணி சொல்கிறாங்க, கல்யாண பொண்ணுக்கு இப்போவே வைக்க வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து கிண்டல் பண்ணுறாங்க. இதை பார்த்துட்டு சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, என் பொண்ணுங்க எல்லாருமே இதே மாதிரி கடைசி வரைக்கும் சந்தோஷமாக இருக்கணும், அது மட்டும்தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்ல. அதுக்கு ரேவதி சொல்கிறாங்க, அம்மா நீங்கள் இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு என்னம்மா பிரச்சனை, நீங்கள் என்னை நல்லபடியாக பார்த்துப்பீங்க, எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு சாமுண்டீஸ்வரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ரொம்பவே சூப்பராக இன்னைக்கான எபிசோடை ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அப்கமிங் எபிசோடில் என்ன நடந்துச்சு, என்னெல்லாம் நடக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க புது புது வீடியோஸ் போடும்பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். முக்கியமாக நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிடாதீங்க. வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிடுங்க. அண்டு உங்களுக்கு இந்த கார்த்திக் தீபா சீரியலில் கார்த்திக் ரேவதியோட ஜோடி எப்படி பிடிக்குமா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.